வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா பாஸ்தா வச்சு பாயசம் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. டக்குன்னு முடிஞ்சிரும் இந்த பாயசம் ரெசிபி பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சுக்கணும். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை வந்து இப்போ தண்ணியில் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஆயில் ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா பாஸ்தா வெந்ததுக்கு அப்புறமா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறோம். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். நல்ல பபிள்ஸ் எல்லாம் வந்து கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் அளவு பாஸ்தா சேர்த்துருக்கேன். சேர்த்துனோடனே அப்படியே விட்டுறாதீங்க, பிடிச்ச மாதிரி ஆயிரும். இப்போ வந்து சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கொதித்து வெந்து வரணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பாஸ்தாவை கையில் எடுக்கையிலேயே நல்ல ஒரு பஞ்சு மாட்டம் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நமக்கு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. பாஸ்தாவும் கிட்டத்தட்ட நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்து பார்ப்போம். கையில் எடுத்து நசுக்கி பார்ப்போம். கொஞ்சம் எடுத்து நல்லா அழுத்தி பாருங்கள். கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தெரியுது. அதாவது கொஞ்சம் சாஃப்ட் ஆகலை. இன்னும் ஒரு நூல் அப்படியே இருக்கட்டும். நமக்கு அந்த ஹீட் வாட்டர்லேயே அப்படியே இருக்கட்டும். இப்போ எடுத்து பாருங்கள். கொஞ்சம் நல்லா மடங்கி வருது பாருங்கள். லூஸ் ஆயிடுச்சு. க்ரிப்பாக இருந்தது, இப்போ நல்லா லூஸாக சாஃப்டாக இருக்குது. இப்போ இது நல்லா வெந்துருச்சு பாஸ்தா நமக்கு. இதை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இதுக்கு பாயசத்துக்கு ஒரு முக்கியமான பொருள் இப்போ சேர்க்க போகிறோம். கொஞ்சம் தேங்காய், ஒரு 4 முந்திரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது கூட 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம். நெய்யில் வந்து கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம், இதை லைட்டாக வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம திராட்சை சேர்த்துப்போம். திராட்சை வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்காக தான். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா உலர் திராட்சை சேர்த்துப்போம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா நெய்யில் பரட்டி விட்டுருங்க. திராட்சை வந்து நல்லா உப்பி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு வந்து நல்லா தீ குறைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், திராட்சை நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை உள்ளே சேர்த்துப்போம். உள்ளே சேர்த்துட்டு இந்த நெய்யிலேயே வந்து ஒருக்க பரட்டி விட்டுருங்க. நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போவும் அடுப்பு தீயை அதிகப்படுத்திக்கிற வேண்டாம், நல்லா குறைச்சே இருக்கட்டும். இப்போ நான் காய்ச்சின பால் உள்ளே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு பால் தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற பாலாக சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு பாக்கெட் பால் தான் எடுத்திருந்தேன். இப்போ இதை நல்லா பால் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த சின்ன கப்பில் நான் 1.5 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இனிப்பு வந்து எனக்கு இந்த 1.5 கப் அளவு கரெக்டாக இருந்தது. உங்களோட இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். லைட்டாக கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். திருப்பி ஒருக்க நல்லா கலந்து விட்டுருங்க. சைடில் ஒட்டியிருக்க அந்த ஏடெல்லாம் இருந்ததுன்னா உள்ளே தள்ளி விட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் பால் நல்லா திக்காக இருக்கும் நமக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், முந்திரி, ஏலக்காய் விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் வந்து நீங்கள் துருவி போட்டிங்கன்னா வெறும் ஒயிட் மட்டும் துருவிக்கோங்க. நான் கீரி போட்டிருக்கேன். கீரினனால பேக் சைடு இருக்க அந்த ப்ரௌன் இல்லாமல் தான் நான் போட்டிருக்கேன். அப்போ தான் பாயசத்தோட கலர் மாறாமல் அந்த ஒயிட்டாகவே இருக்கும் நமக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. நல்லா அந்த தேங்காய் முந்திரியோட பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா கொதி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா சும்மா ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளோட பாஸ்தா பாயசம் சூப்பராக தயாராகிருச்சு. வீட்டில் வந்துட்டு சேமியா இல்லை, ஜவ்வரிசி இல்லை அப்படின்னு யோசிக்காமல் டக்குன்னு வந்துட்டு இது இருக்கா, பாஸ்தா இருக்கா, பால் இருக்கா, கெஸ்ட் இப்போ யாராவது ஒருத்தர் வராங்களா வீட்டுக்கு, உடனே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். சடனாக இப்போ வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னா வீட்டில் வந்து சேமியா இல்லை
அப்படி ஜவ்வரிசி இல்லை அப்படின்னு யோசிக்க வேணாம். பால் இருக்கா, பாஸ்தா இருக்கா, டக்குன்னு இந்த பாயசத்தை பண்ணி கொடுங்க. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் ரொம்ப சூப்பரான பாஸ்தா பாயசம் தயாராகிருச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.